அக்கா நல்லா இருக்கீங்களா? எதுக்கு உங்களை பார்க்க வந்தேன்னா போனமா சொன்னேன்ல, இந்த பாப்பா பார்க்கணும் போல இருந்துச்சு. சரி அதை உங்களையும் பார்த்துட்டு வந்துடுவோம் அப்படிங்கிறக்காக தான் வந்தேன். பாப்பா கொஞ்சமா இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கா இல்லையா? இல்ல அப்படியே தானே இருக்கு. அப்படியே தான் இருக்கா? பாப்பா இவ்வளவு தூரம் இந்த விவரம் தெரியலன்னா கூட இவ்வளவு தூரம் வளர்க்குறீங்க. எனக்கு ரொம்ப ஒண்ணுமே வேண்டல. வீட்டுல வேற கஷ்டம்னே, வீட்டுல இடம் படுத்துனேன் கஷ்டம். வீட்டுல இந்த கஷ்டத்துல இந்த பிள்ளைய நீங்க பாத்துக்கிறீங்கல்ல, எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் விடாம பாக்குறீங்கல்ல, அந்த மனசு யாருக்கு வரும்? இந்த மாதிரி குழந்தைய கூடவே இருந்து இன்னும் குழந்தைய எத்தனை வயசாவது இவளுக்கு? 12 வயசு. 12 13 வயசு வரைக்கும் இப்படி கையிலேயே தூக்கி வச்சு எங்க போனாலும் வரீங்கல்ல, கவலைப்படாங்க, தைரியமா இருங்க. நிம்மதியே இல்லைண்ணா, எங்கே நான் கஷ்டமா இருக்கு. நிம்மதியே இல்ல. இவருங்க டாக்டர்கிட்ட கேட்டோம், இவரை எதுவும் பண்ண முடியாது, மாத்திரையில கியூர் ஆகுறது ரொம்ப கஷ்டங்கிற மாதிரி தானே சொல்றாங்க. அதனால நீங்க மனசு விடக்கூடாது. நீங்க தான் கொஞ்சம் இந்த சாப்பிடுறதுக்கு மட்டும் நம்ம என்னங்கிறத வேணா கேட்போம் திருப்பி ஒரு தடவை, சரியா? இன்னைக்கு இவ்வளவு தூரம் கடவுள் ஒரு இக்கட்டான சூழ்நிலை கொடுத்தாலும் ஒவ்வொரு கஷ்டத்துல இருந்து மீண்டு தானே வரீங்க. தைரியமா ஒரு பொண்ணா இருந்து சமாளிச்சு தானே வரீங்க. காக்கும் விவரம் தெரியல, சரியா பேச கூட தெரியல, ஆனா இந்த குழந்தைய எப்படி அரவணைச்சு பாத்துக்கிறாங்க பாருங்க. அவங்க கீழே கூட இறக்கி உள்ள இன்ன வரைக்கும் 13 வயசு ஆயிடுச்சு அவளுக்கு. இந்த 13 வருஷமா அந்த குழந்தைய இதே மாதிரி இன்னும் இந்த அக்கா சுமந்துட்டு தான் இருக்காங்க. அவங்களோட குடும்ப சூழ்நிலை அவ்வளவு வறுமையிலையும் அந்த குழந்தைக்கு பால் பிஸ்கட் மட்டும் தான் சாப்பிடும், வேற எதுவும் சாப்பிடாது. அது கூட அவங்களோட எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் அந்த பால் பிஸ்கட்டை வாங்கி கொடுத்து வறுமையிலையும் இந்த குழந்தைய விடக்கூடாது, ஒரு தாயா இருந்து விடக்கூடாதுன்னு சொல்லி இவ்வளவு போராடி இந்த குழந்தைய பாத்துக்கிறாங்க. சரி நான் பணம் தரேன், எப்பயும் போல இந்த பாப்பா கூட்டு போறதுக்கு உங்க செலவுக்கு எல்லாத்துக்கும் நான் தரேன். நீங்க நிம்மதியா சாப்பிட்டுட்டு நீங்க பாட்டுக்கு இருங்க, நல்லா பாத்துக்கோங்க. பிஸ்கட் சாப்பிடாது, கொஞ்சம் இனிப்பு வந்து ஒரு 2 ரொட்டி ஒரு ரொட்டி தான் சாப்பிடும். சாப்பிட மாட்டேங்கிறா? சோறுக்கு வந்து உட்கார கூட மாட்டாளா? உட்காராது, அப்படியேதான் ஒரு பக்கம் இடுப்பே இல்லைண்ணே. சரி வேணாக்கா, விட்டுருங்க. ரொம்ப பாவமா இருக்கு, ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கா. சாப்பிடவே மாட்டேங்குண்ணே. பாருங்க, ஒண்ணு மட்டும் மனசுல நினைச்சுக்கோங்க, உங்க குழந்தை இப்படி சொல்லக்கூடாது. இருக்கிற வரைக்கும் இவ்வளவு தூரம் பாத்துக்கிறீங்க பாருங்க, இந்த மனசு யாருக்கு வராது. மாசம் நான் சொன்னேன், அவங்களை தேடி தானே இப்ப நான் வந்தேன். மாசம் நான் உதவி பண்றேன், சரியா? இதுல பண உதவி இருக்கு. குழந்தைய நல்லா பாத்துக்கோங்க. அவளுக்கு பாலுக்கு அந்த டயப்பருக்கு எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கோங்க. என்ன வேணுமோ வாங்கிக்கோங்க. நீங்க தைரியமா இருங்க. எதுனாலும் ஒரு தம்பி நான் இருக்கேன். யார் இருக்கேன்? தம்பி இருக்கேன். நான் பாத்து இதே மாதிரி சிரிச்ச முகமா சந்தோஷமா இருங்க. கடவுள் உங்களுக்கு உண்மையுமே சொல்ல பெரிய ஆசீர்வாதம் கொடுத்துருக்காரு. ஏன்னா இதுக்கு மேல ஒரு குடும்பத்துக்கு கஷ்டம் வர விடாது. நான் வேண்டிக்கிறேன், உங்களோட கஷ்டம் சீக்கிரமா குணமாகணும், சரியாகணுங்கிறதுக்காக வேண்டிக்கிறேன். ஒரு தாயா இருந்து இவ்வளவு தூரம் போராடுறீங்க. போராட்டத்துக்கு இன்னுமே பெரிய பலன் உண்டு, சரியா? நான் இருக்கேன். ஏதாவது கஷ்டம்னாலும் நீங்க எப்பனாலும் தயங்காம கூச்சப்படாம என்கிட்ட கேளுங்க. எதுக்கு நீங்க வழி செஞ்சது நன்றி. சரி நன்றிலாம் வணக்கம். இதே மாதிரி சிரிச்ச முகத்தோட பிள்ளைய நல்லா பாத்துக்கோங்க. நீங்க நல்லா இருங்க, சந்தோஷமா இருங்க. நான் உங்களுக்கு தேடி வந்து உதவி பண்ணுவேன், சரியா? இதுல பாப்பாக்கு ஸ்நாக்ஸ் தீனி எல்லாம் இருக்குது. பிஸ்கட்டு, பாலுக்கு குடிக்கிறது, அந்த டயப்பருக்கு எல்லாமே இருக்கு. சரியா? பாத்து போங்க, பத்திரமா போங்க.